Hello everyone. In the video, steady flow energy equation based air compressor problem பார்க்க போறோம். Problem read out பண்ணிடலாம். Air flows steadily at the rate of 0.5 kg per second. So mass flow rate கொடுத்திருக்காங்க. Through an air compressor entering at 7 meter per second. இது வந்து initial velocity C1, 100 kilopascal pressure P1 and 0.95 meter cube per kg small V1 and leaving at 5 meter per second அப்படிங்கிறது C2 and then 700 kilopascal அப்படிங்கிறது pressure P2 0.19 meter cube per kg அப்படிங்கிறது specific volume at final condition. The internal energy of the air leaving is 90 kilojoule per kg greater than that of air entering. அதுவும் 90 kilojoule per kg ங்கிற வந்து internal energy. இதுல வந்து final that is U2 is equal to U1 விட 90 kilojoule per kg அதிகமா இருக்கு. அப்ப plus 90 அப்ப U2 minus U1 is equal to 90 kilojoule per kg. Cooling water in the computer jackets absorbs 58 kilowatt and compute the net work out work input and ratio pipe diameter கேக்குறாங்க W and D2 by T1 கேக்குறாங்க ஓகே சோ இதுல வந்து Qங்கிறது வந்து -58 வரும் ஏனா வெளிய போயிட்டு இருக்கு சோ அதனால மைனஸ்ல வரும் சோ ஓகே இத மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் நமக்கு வந்து ஜெனரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m dot into u1 plus p1 v1 plus c1 squared by 2 plus z1g plus q is equal to m dot into u2 plus p2 v2 plus c2 squared by 2 plus z2g plus w. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து u1 ங்கிறது வந்து internal energy, p1v ங்கிறது flow energy, c1 squared by 2 ங்கிறது kinetic energy, z1g ங்கிறது potential energy. இதே மாதிரி அவுட்லெட்ல இருக்கும் நமக்கு தேவை w தான் வேணும் சோ அதனால w மட்டும் ஒரு சைடு வெச்சுக்குவோம் மீததெல்லாம் என்ன பண்றோம்னா லெஃப்ட் இது இந்த u2 p2 v2 இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துறலாம் ஓகே so that is equal to m dot into u1 minus u2 plus p1 minus p1 v1 minus p2 v2 flow energy plus c1 squared minus c2 squared by 2 plus in the term that z1 and z2g வந்து கேன்சல் ஆயிரும் நமக்கு givenல எதுமே கொடுக்கல so டேட்டா நெக்லெக்ட் பண்ணிரலாம் plus q equal to w so okay next substitute பண்ணல values m dot ங்கிறது 0.5 kg per second and then u1 minus u2 நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து u2 minus u1 வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க so u1 minus u2 அப்படிங்கும்போது 90 kilojoule per kg plus எல்லாமே கிலோஜூல் தான் போடணும் இப்போ p1 ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு pressure at inlet condition so that 100 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 100 kilopascal கொடுத்திருக்காங்க 100 kilopascal கொடுத்திருக்காங்க and then பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்லெட்லயும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் கேஜில வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க that is specific volume values கொடுத்திருக்காங்க சோ அத நாம அப்படியே எடுத்து டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஓகே and then velocity ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா ஓகே so that is 100 kilopascal into v1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0.95 மீட்டர் கியூப் பர் கேஜி மைனஸ் P2 வந்து பாத்தீங்கன்னா 700 kilopascal into V2 ஓட வேல்யூ நமக்கு 0.19 மீட்டர் கியூப் per kg in case இந்த இடத்துல pressure ஓட வேல்யூ பார்ல கொடுத்திருக்கானா கண்டிப்பா நம்ம கிலோ பாஸ்கல்ல மாத்திக்கணும் ஓகே and then C1 squared C1 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 7 meters per square per second minus C2 ஓட வேல்யூ 5 meter per seconds 5 square divided by 2 into இந்த 1000 போட்டுக்கணும் ஏனா இது வந்து நியூட்டன்ல கிடைக்கும் வேல்யூஸ் இது வந்து கிலோ நியூட்டன்ல மாத்திருக்காங்க plus q ஓட வேல்யூ வந்து -58 kilowatt because வந்து ஹீட் வந்து வெளிய போயிட்டு இருக்கு that is equal w ஓகே இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது w ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -122 kilowatt வேல்யூஸ் வரும் ஓகே that is work input அதனால வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு பட் வொர்க் ஓட வேல்யூ வந்து 122 kilowatt இந்த மைனஸ் சைன் எதுக்காக இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா work input to the compressor அப்படிங்கறதை இண்டிகேட் பண்ணுது ஓகே இப்போ வந்து நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் that is d1 by d2 நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா that is mass flow rate is equal to a1 c1 divided by v1 is equal to a2 v2 by c2 c2 by v2 இத நாம கண்டுபிடிக்கணும் இதுல வந்து நம்ம a1 and a2 க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிரும் சோ m dot ங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ டைரக்ட்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் that is a1 c1 by v1 is equal to
A2 C2 by V2. இதுல வந்து நம்மளுக்கு A2 by A1 எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A2 by A1 is equal to என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த V2 இந்த சைடு போயிடும். So that is C1 by C2 into V2 by V1. ஓகே, இப்போ நம்மளுக்கு A2 by A1 ல வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா A2 and A1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். that is 5 by 4 into D2 squared divided by 5 by 4 into D1 squared. இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து இந்த ப்ராப்ளத்துல ரேஷியோ பைப் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அவுட்லெட் டு இன்லெட்டா இல்ல இன்லெட் டு அவுட்லெட்னு தெரியல. ஸோ இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம அவுட்லெட் டு இன்லெட் எடுத்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் C1 by C2. C1ங்கிறது வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் D1 by D2 கேட்கறாங்க. ஸோ தட் இஸ் D1 by D2 கேட்டாங்கன்னா நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா D2 by D1 வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். D1 by D2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா so that is A1 by A2 நம்மளுக்கு வேணும். that is A1 by A2 is equal to என்ன வரும், இதுல வந்து A2 இந்த A2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். C1 by V1 அந்த பக்கம் போயிடும். அப்போ C2 by C1 into V1 by V2. ஓகே, C2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். C2 ஓட வேல்யூ 5 மீட்டர் per second, C1 ஓட வேல்யூ 7 மீட்டர் per second, V1 ஓட வேல்யூ 0.95 divided by 0.19. ஓகே, இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். பட் A1 by A2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5 by 4 into D1 squared divided by 5 by 4 into D2 squared. ஓகே, இப்போ இந்த 5 by 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு தேவை D1 by D2 தான் வேணும். அப்போ D1 by D2 is equal to square root of இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3.57 கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் அந்த போகும்போது இந்த ஸ்கொயர் அந்த போகும்போது என்னன்னா ரூட்டா மாறிடும். ஓகே, அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 1.89. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ப்ராப்ளத்துல நம்ம ரேஷியோ பைப் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இன்லெட் டு அவுட்லெட் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் D1 by D2. இன்கேஸ் D2 by D1 கேட்டாலும் என்ன பண்ணலாம், இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் வரும். ஓகே, இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். C1 and C2 ஓட வேல்யூ நம்மளுக்கு இருக்கு. C1ங்கிறது வந்து 7, C2ங்கிறது 5, V2ங்கிறது 0.19, V1ங்கிறது 0.9 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு D2 by D1 ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.